பாக்யராஜை கூப்பிட்டாங்க. சார் கூப்பிட்டு சொன்னார். ஐயோ அப்படியா அப்படி அவர் சீட்டு குடிச்சு இருந்தார். போட்டு தொல்லை வளர்க்குறவர் தேய்க்கிறாரு, இது பண்ணுறாரு, மூஞ்சி கழுவுறாரு, இது பண்ண ஏதாவது பிரச்சனை உட்காரியா? இல்லை சார் பரவாயில்ல. ஏன்னா அவங்க குருவுக்கு மரியாதை இல்லை, இப்படிதான் நிற்பார். உட்காரு. இல்லை பரவாயில்ல உட்காரியா அப்படின்னாரு. உட்காந்து புதிய கதை தெரியுமா? தெரியும் சார், டைலாக் எழுது ஏற்கனவே எழுதுனாங்க சார். எழுத அப்படின்னாரு. எப்படி அதுதான்ல இதை தான் கேட்டேன். இதுதான் அதுதான் பாக்கிறாரு. 16 வயதில் டிஸ்கஷன்ல எல்லாம் 2 பேருக்கும் அடிதட்டி சண்டையெல்லாம் வந்திருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஷூட் பண்ணுற போது உங்கள் ராஜா பார்த்துவேன் எவ்வளோ பார்த்து பூரா படத்தையும் நான் வாசிக்க முடியுமா அப்படின்னாரு. பாரதிராஜா சார் வந்து பாக்யராஜ் இல்லாமல் அவரால் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. புருஷன் கொண்டாட்டி மாதிரி. பாரதி ராஜா சார் ஹீரோயின் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எப்படி சார் நடக்கும்? ராதிகா மேடத்து கூட செலக்ட் பண்ணுற போது எல்லாருமே இது அகேன்ஸ்டாக இருந்தாங்க. பாக்யராஜ் சார் பிடிக்கவே இல்லை. பாண்டியனை எப்படி பிடிச்சாரு? மண்வாசனை ஷூட்டிங் போகிறோம், ரேவதி ஹீரோயின் மட்டும். ஹீரோ இல்லாமல் படத்துக்கு ஷூட்டிங் கிளம்பிட்டார். சார் ஹீரோ இல்லாமல் எப்படி? போகிற வழியே எங்கேயா கிளப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படி. பாக்யராஜ் சார் தான் இது டைலாக் எழுதுனது சிவபிரஜா. பேர் டைட்டில் மிஸ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் போய் தேட்டரில் உட்காந்துட்டு நம்ம டைட்டில் நம்ம பேர் வரும் அப்படின்னு ரொம்ப இதாக. அங்கே டைட்டில் பேர் வரல அப்படின்னு அவர் அப்படி சூன் ஆகிட்டார். தேட்டரில் போய் பார்த்துட்டு விட்டுட்டு அவனை கூப்பிட்டு சாரிடா எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுங்களா? ஹீரோயின்ஸ்க்கு வந்து இந்த ஆறில் பேர் வைக்கிறாங்க. ஆமாம், ஆரம்பத்தில் ராதிகாவுக்கு பேர் வச்சாரு. ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா, ரேவதி, ரமா, ராது எல்லா பேரும் வச்சாங்க. 6ல் வச்சா ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணார். ரோஜாவே ஆசீர்வாதம் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் வைங்க அப்படின்னு அவர் தான் ரோஜான்னு வச்சார். அவர்கிட்ட இருந்து திட்டு வாங்காமல் அடி வாங்காமல் ஒரே ஒருத்தான் அந்த பையன் மட்டும்தான். தம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தேன்னா என்னை வந்து பாரு, உன்னை நடிகனை ஆக்கிறேன். இதை நம்பி தான் மெட்ராஸுக்கு வந்தார். அவர் பார்க்கவே விடல. என் பேர் ஜெயராஜ், என் தங்க ஒருத்தர் இருக்கா, அவர் பாரதி. பாரதி என்னையும் சேர்த்து பாரதி ராஜான்னு வச்சுக்கிட்டேன். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அதாவது சமீபத்தில் தமிழ் சினிமாவோட பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம் பாக்யராஜ் சார், பாரதி ராஜா சார் அப்படின்னு சொல்லலாம். இழந்து இருந்தாலுமே அவங்க இந்த தமிழ் சினிமாவுக்கு செஞ்சு வச்ச சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெருசு. நிறைய விஷயங்களை நிறைய படைப்புகளை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க குரு சிஷ்யன் அப்படின்ற ஒரு பாண்ட் இருக்குல்ல, அவங்களே பல மேடைகளில் அதை பற்றி பேசிக்கிறதாலுமே நீங்கள் இன்னும் அவங்க கூட க்ளோஸாக இருந்து பார்த்துருப்பீங்க. நிறைய உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? நகமும் அதே மாதிரி புருஷன் கொண்டாட்டி மாதிரி தான். 16 வயதில் டிஸ்கஷன்ல எல்லாம் 2 பேருக்கும் அடிதட்டி சண்டையெல்லாம் வந்திருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு கருத்தை சொல்கிற போது அவர் வந்து அகேன்ஸ்ட் இது அதுக்கு மறுப்பு சொல்லுவார். ஏன் மறுப்பு சொல்கிற அப்படின்னு சொல்லி 2 தர்க்கம் நிறைய வரும். அடிச்சுட்டு கோச்சு போயிடுவாங்க. 2 பேரும் ஒரு பக்கம் போயிடுவாங்க. திரும்பி மறுபடியும் இவர் கூப்பிடுவார். உன்னை கூப்பிடுவாரா பாக்யராஜ் அப்படின்னு. பாக்யராஜ் இல்லை, அப்போ ராஜா ராஜான்னு கூப்பிடுறோம். ராஜாவை கூப்பிட்டு சரி கூப்பிட்டு வந்து நான் திரும்பி உட்காந்து திரும்பி சண்டை வரும். அப்புறமேலு ஒருத்தரும் பேசி அவங்கவுங்களுக்குள்ள அதை டிஸ்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேலு தான் சீனை ஓப்பன் பண்ணுவோம். பாரதிராஜா சார் வந்து பாக்யராஜ் இல்லாமல் அவரால் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. ஓகே. ஏன்னா அந்தளவுக்கு 2 பேருக்கும் பாண்டிங் நிறையா இருந்துச்சு. ஓகே. இப்போ 16 வயதிலே கிழக்கே போகிறேன், சிவபிரஜாக்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே எங்கள் சொந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதிய வரப்புன்னு ஒரு படம். ஆமாம். ஒரு ரைட்டர் வந்து ஒரு படத்துக்கு 2 நாளில் எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2 நாளில் படம். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சார், இது வரைக்கும் கிடையாது. இப்போ வரைக்கும் கூட அது ஒரு பெரிய விஷயமா. அது வந்து நிச்சயமாக அது பெரிய ரெக்கார்டு. கண்டிப்பாக அது வந்து பாக்யராஜ் சார் மட்டும்தான் முடியும். அதனால் பாரதிராஜா சார் வந்து பாம்பேல ஹிந்தி படம் ஷூட்டிங் போயிட்டு வந்தார். வந்து ஏர்போர்ட்டில் போய் நான் தான் பிக்கப் பண்ண போகிறேன். எப்போ அந்த டைலாக்லாம் எழுதிட்டாங்க. 3 மாதம் ரூம் போட்டு கொடுத்தோம். ஒரு ரைட்டர் எழுதினார். எழுதி இவ்வளோ உயரத்துக்கு ஃபுல்லும் பேப்பர். சரி அப்படின்னு நான் வந்து இல்லை டேபிளில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தாரு. டாப்னு 2 திருக்குனாரு. தூக்கி அடித்தார். அடித்து சோகத்தில் போய் விழுந்துச்சு. பாக்யராஜை கூப்பிட்டாங்க. சரி நான் கூப்பிட்டாங்க. போகிறேன். அவர் பார்க்க போனால் என்ன சார் அப்படின்னு. இல்லை சார் கூப்பிட்டு சொன்னேன். சார் கூப்பிட்டு சொன்னார். ஐயோ அப்படியா அப்படி அவர் சீட்டு குடிச்சிருந்தார். போட்டு தொல்லை வளர்க்குறவர் தேய்க்கிறாரு, இது பண்ணுறாரு, மூஞ்சி கழுவுறாரு, இது பண்ண ஏதாவது பிரச்சனை சார் ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லையா சும்மா கூட்ட சொன்னாங்க அப்படின்னு. பயந்து அப்படியே வர்றாரு. இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு வந்தார். சார் வணக்கம் உட்காரியா? இல்லை சார் பரவாயில்லை. ஏன்னா அவங்க குருவுக்கு மரியாதை இல்லை, இப்படி தான் நிற்பார். உட்காரு. இல்லை பரவாயில்ல உட்காரியா அப்படின்னாரு. உட்காந்து
அப்படியே இப்படிதான் பவ்யமாக உட்காந்துருக்காரு. புதிய உங்களுக்கு கதை தெரியுமா? தெரியும் சார். டைலாக் எழுது. ஏற்கனவே எழுதுனேன் சார். நீ எழுத. அவருக்கு நான் ரூம் போட்டு கொடுத்து மொத்தம் எனக்கு செலவு வந்து என்னன்னு தெரியுங்களா? இந்த ஸ்டேஷனரி செலவு அது ஒரு 300 ரூபா 250 ரூபாயா வந்துச்சு. சரி. அதுக்கடுத்து ரூம் ரெண்ட் வந்து 50 ரூபா. ஆச்சா. அவருக்கு ஒரு நாளைக்கு அவருக்கும் சுந்தரராஜன் சார் வந்து காப்பி ரைட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. இவர் சொல்ல அவர் எழுதுவார். ஸோ அவருக்கு சாப்பாடு செலவுக்கு 50 ரூபா டெய்லி. இது நாள் கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் போகிறேன். என்ன வேறு என்ன வேணும் அப்படின்னு ஒரு 50 ரூபா மட்டும் கொடுத்து போங்க. எதுக்கு என்ன சாப்பாடு செலவு? ஏன் பத்துமா அப்படின்னு போதும் அப்படின்னாரு. சரி கொடுத்து 3ஆம் நாள் போகிறேன். வேறு என்ன வேணுமா அப்படி இப்படி கேட்டு போகிறேன். ரூம் வெக்கேட் பண்ணுங்கன்ட்டார். எனக்கு ஆடு போட்டு இது என்ன வெக்கேட் பண்ண சொன்னீங்க, எதாவது தப்பு நடந்து வச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை முடிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முடிஞ்சு வச்சு. நான் இல்லை பாரதிராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி அவர் ரூமை வெக்கேட் பண்ண சொல்கிறாரு. அவர் என்னை காஜ் மூச்சு கத்துறாரு. என்ன ஏதாவது அவங்க எட்டுக்கு சரியாக இது பண்ணல கவனிக்கலையா அப்படியாக்குன்னு இல்லைங்க முடிஞ்சிருச்சு ஃபைல் எடுத்துட்டு வரேன் அப்படின்றாங்க அப்படின்னு. வேறு வந்தாலும் பார்த்தாரு அப்படின்னாரு. எப்படி அதுதான்ல இதை தான் கேட்டேன். அதுதான் பாக்கியராஜ். அந்த மாதிரி ஒரு பெரிய ரைட்டர். அந்த மாதிரி பெரிய ஆச்சரியம் இல்லை சார். அதெல்லாம் பாருங்க, மொத்தமாக 500 ரூபா தான் ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன கணக்குப்படி 500 ரூபாய்க்குள்ளே தான் ஆயிருக்கு. அவ்வளோ மொத்த படத்தோட டைலாக் எழுதி முடிச்சாரு. முடிச்சது முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, பாக்கியா நாளைக்கு இந்த மேக்கப் டெஸ்ட்டுக்கு பசங்க வர்றாங்க, நீ கூட வந்து பண்ணிடுற. சரி சார் நான் வர்றேன் அப்படின்ட்டாரு. மறுநாள் வந்தோடனே பசங்கள்லாம் வந்தாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து சாயங்காலம் ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டே இருக்காரு. சார் இந்த பையன் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு பாக்கியராஜ் சார் சொல்கிறாரு. இது நல்லா இருக்கேன் சார், இவன் கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு. நான் நீ தான் ஹீரோ அப்படின்ட்டாரு. அடடா, நீ தான் ஹீரோன்னு இவர் ஷாக்கை வெளுத்து வச்சு அவருக்கு. சார் என்ன சார் சொந்த படம் நீங்கள் வேண்டாம் சார், வேணாம் விஷப்பரிச்சனை பண்ணாதீங்க. ஒரு நல்ல பசங்களாம் நல்ல பசங்கள் இருக்காங்க, அவனுக்கு போடணும். நீ தான்டா எனக்கு அந்த கேரக்டருக்கு நீ தான் சரி வரும், வேறு யாரும் வரமாட்டாங்க. அவர் ஊருக்கு கிளம்பிட்டுருக்காரு ஷூட்டிங்க்கு. அவர் நான் ஜெயராஜ் நாளைக்கு நீ வரும்போது அவனை கூப்பிட்டு வந்துடு அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் ஹீரோவானார். அவர் சிவபிரஜாக்களில் ஏற்கனவே ஒரு கேரக்டர் இருப்பார். சூப்பர் கேரக்டர், ஒரு சர்வர் கேரக்டர். அந்த மாதிரி அவங்களோட என்ன நமக்கு என்னென்னா அவங்களோட வாழ்ந்தோமே அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு சிவபுரோஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியராஜ் சாரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பாப்புல, அப்பயும் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம், பொசசிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இதில் என்னென்ன பாக்கியராஜ் சார் தான் இது டைலாக் எழுதுனது சிவபுரோஜா. ஆமாம், இப்போ பேர் டைட்டில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இவர் கோயம்புத்தூரில் போய் தேட்டரில் உட்காந்துட்டு நம்ம டைட்டில் நம்ம பேர் வரும் அப்படின்னு ரொம்ப இதாக அங்கே டைட்டில் பேர் வரல அப்படின்னு அவர் அப்படி சூன் ஆகிட்டார். அப்புறம் அங்கேருந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அப்புறம் இவருக்கும் தெரியாது, பாரதிராஜா சாருக்கும். ஏன்னா இவங்க தான் அசிஸ்டன்ட் தான் பார்க்கணும் என்னென்ன டைட்டில் என்னென்ன போகுது அப்படி இப்படி பார்த்து அவங்க தான் கரெக்ட் பண்ணியிருக்கணும். அது என்ன பாக்கியராஜ் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறவரு பேச மாட்டேங்கிறார். அப்படி கோவத்தில் இருக்கார் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் போய் டைட்டில் அதுக்கு பின்னாடி இவர் போய் படம் பார்க்குறாரு. தேட்டரில் போய் பார்த்துட்டு ஐயோ விட்டுட்டு அவனை கூப்பிட்டு சாரிடா எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுங்களா. அவ்வளோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், பெரிய பாண்டிங். அதே சமயத்தில் இவங்க 2 பேருக்கும் இந்த டைரக்ஷனை தாண்டி 2 பேருக்குமே நான் நடிப்பில் ஆர்வம் உண்டு தான். அதுவும் பாரதிராஜா சார் முதல்ல வந்தது இங்கே நடிக்கத்தான் வந்தார். ஆமாம். ஆனால் இவர் பாக்கியராஜ் சார் நடிக்க வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பின்னாடி இதெல்லாம் இன்டர்வியூலாம் சொல்லுவேன், நானும் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னு. ஆனால் 2 பேருமே ஒரே லெவலில் வந்தாங்க, ஒரே மாதிரி குரு சிஷ்யன் மாறாத நல்ல டைரக்டர் ஆனாங்க, நல்ல ரைட்டர் ஆனாங்க. இவரும் பாரதிராஜா நல்ல ரைட்டர் தான். 16 வயதில் அவரோட கதை தான், சிவபிரஜாக்கள் அவருடையது தான். அதனால் அவரும் சில படங்கள் எழுதியிருக்கிறார், இது பண்ணியிருக்கார். 2 பேரும் புரியுது. அதே சமயத்தில் பாரதி ராஜா சார் ஹீரோயின் செலெக்ஷன், இந்த ஒரு விஷயம்னா அப்பவும் சரி இப்பயும் வரைக்கும் சரி அது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ப்ராசஸ்ன்றது எப்படி சார் நடக்கும் அந்த டைமில்? அப்படி அழகுவானது அந்த கேரக்டர் மட்டும்தான் பார்ப்பாரே தவிர, ராதிகா மேடத்துக்குள்ள செலக்ட் பண்ணுற போது எல்லாருமே இது எகென்ஸ்டாக இருந்தாங்க. பாக்யராஜ் சார் பிடிக்கவே இல்லை அவருக்கு.
ப்ரொடியூசர் ஐயோ என்னையா அப்படின்னாரு. இது எல்லாருமே இது வேணாம்னாங்க. நிவாஸ் சார் கூட என்ன பாரதி அப்படின்ட்டாரு. இல்லை இந்த கேரக்டர் சரியாக வரும் அப்படின்னு. அதுக்குள்ளே சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். என்னென்னா இவர் கேரக்டர் தான் ஒரு பாண்டியனை எப்படி பிடிச்சாரு. இங்கேருந்து மண்வாசனை ஷூட்டிங் போகிறோம். ஹீரோயின் மட்டும். ஹீரோயின் வந்து இது ரேவதி. காதல் ஓவியத்தில் என்ன டான்ஸு இது கிளாசிக்கல் டான்ஸ் இந்த பொண்ணு. ஸோ இந்த இதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் கொண்டு இது அப்புறம் இல்லை ராதாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது நம்ம பொண்ணு, நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம். அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தூக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். அதனால இருக்கட்டும் பரவாயில்லை, அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரேவதியை பெண்டிங்கில் வச்சுருக்காரு. ராதா தான் அதில் ஹீரோயினாக இருந்தாங்க. இது அடுத்த படம் மண்வாசனிக்கு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணார். சரி வாங்க கூப்பிட்டு போகலான்ட்டு கூப்பிட்டு போனார். ஹீரோ இல்லாமல் படத்துக்கு ஷூட்டிங் கிளம்பிட்டார். ஓகே. சித்ராலட்சுமி சாரும் பஞ்சர்நாசனும் தான் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ். ஓகே. சார் ஹீரோ இல்லாமல் எப்படி போகிற வழியே எங்கேயா கிடப்பாங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் அங்கே போய் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டாங்க. இதில் மீனாட்சி அம்மன் கோயிலில். இவன் வந்து இந்த பையன் வந்து ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்க பார்த்தாரு. சார் நாங்கள் கடை வச்சுருக்கேன் சார், வளையல் கடை வச்சுருக்கேன். நடிப்பையா அப்படின்னு. எனக்கு தெரியாது சார். சொல்லி கொடுத்தா நடிப்பேன். நடிப்பேன். சரி வா அப்படின்ட்டு ரூமுக்கு வர சொல்லிட்டாரு ஹோட்டலுக்கு. இவர் சித்ராலட்சுமி கூட நிற்கிறாரு. என்ன எதுவும் சார் அவர் வர சொன்னீங்க? பார்க்கலாம் அந்த ஹீரோவுக்கு சூப்பராக இருப்பான், நல்லா இருக்கும் அப்படி. அச்சோ அப்படி ஏன்னா இவர் ப்ரொடியூசர் அவ்வளோவா அப்படின்னாரு. விடு சித்ரா பார்த்தோம் வந்து பார்த்தா அப்படி ஏதோ ஒரு டைலாக் சொல்லி சொல்ல சொன்னாலும் நான் சொன்னேன் நாளைக்கு தேனிக்கு வந்துடுற ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டார். எல்லாருக்கும் யாருக்குமே பிடிக்கல. இல்லையா உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு சித்ராகிட்ட சொல்கிறார். உனக்கும் பிடிக்கலையா, நீ போ, நீ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம், நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், அவன் தான் ஹீரோ அப்படின்ட்டார். அப்புறம் படம் பார்த்து விட்டு அவங்க என்ன சார் கிரியேட்டருக்கு தெரியும் என்ன வேணும் என்ன வேணும். அவர் சூஸ் பண்ணார், கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாருமே அப்போ தான் அதுக்கு பின்னாடி தான் பிரச்சனையே. இது என்னடா இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்கள்லாம் போட்டு இது பண்ணிக்கிறாரு அப்படின்னு அது மாதிரி செலக்ட் பண்ணுவார். பட் பாருங்களேன் சார், இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த மார்க்கெட்டு ஹீரோனா ஒரு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கோம். பட் அந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றப்போ நினைக்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ். அதெல்லாம் சடனாக ஏதாவது தோணும். இப்போ ராஜசேகர் எடுத்துங்களேன், இதாண்ட போலீஸ் ராஜசேகர் அவரெல்லாம் ஒரு சாயங்காலம் என்கிட்ட வந்து ஸ்டில் கொடுத்து போகிறாரு. அதை வந்து ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி நான் சாரை பார்க்கணுன்னு. சார் ஷூட்டிங்கில் இருக்கார், புதுமை பண்ண ஷூட்டிங். அப்போ தான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். இவர் ஷூட்டிங் முடிச்சு வந்து ஏன்னா ஏதாவது ஒரு வில்லன் கேரக்டருக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்குமானான்னு கேட்குறாரு என்கிட்ட பாரதி சார். அது சொன்னேன் இந்த ஃபோட்டோ பாருங்கள் அது சரியாக வருமானு. இது பார்க்குறாரு. யார் இவன் அப்படின்னு. ஒரு டாக்டருங்க அண்ணா நகரில் இருக்கு. அப்படி வந்து இப்போ தான் ஃபோட்டோ கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு வர சொல்கிறா அப்படின்ட்டு வந்து அப்படி வந்தோடனே நீ ஏன் டாக்டர் தொழில் விட்டு நடிக்க வர அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் அப்படின்னு. சரி ஆர்வம் இருக்கா, நாளைக்கு வந்துடு அப்போ ஷூட்டிங்க்கு அப்படின்னு மறுநாள் விட்டார். மறுநாள் இங்கே மந்தவெளியில் தான் ஷூட்டிங். மந்தவெளி மத்தியானம் நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். நல்லா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார் ராஜசேகர். ஓகே. என்னையா அப்படின்னு. அங்கிள் அடிச்சிட்டாரு அப்படின்னு. அங்கிள் அடிச்சிட்டாரா, அப்போ உனக்கு வாழ்க்கை தொடங்கிருச்சுடா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்கண்ணே, அடி வாங்கலைன்னா தான் பிரச்சனை, அடி வாங்கியாச்சுன்னா அவள் பெரிய அலைவிடு அப்படின்னு. அப்புறம் கூட அங்கே போய் பார்த்து ஏங்க அவனை போய் அடிச்சுட்டுருக்கீங்க. அவன்கிட்ட நல்லது தாண்ட சொன்னேன். அவள் பண்ண சொன்னேன். இது ஒன்று நல்லா பண்ணான், இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரட்டும்னு கொஞ்சம் தட்டினேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடிக்கிறது என்ன வேறு எனக்கு அது ஆர்டிஸ்ட்டை அடித்து வாங்குறது தானே இது. அவன்கிட்ட இருந்து என்ன இருக்குது பொட்டன்ஷியலை எடுத்து வாங்கணும், அதுதானே என்னோட வேலை அப்படின்னு. செட்டில் எல்லாருமே பயங்கரமாக பயப்படுவாங்கல்ல சார்? செட்டில் பயப்படுவாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து ரொம்ப அது முடிஞ்ச உடனே திரும்ப அவனை வந்து தட்டி கொடுத்துட்டு யோ யாருக்கு அப்படி உனக்கா இல்லை, நீ உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றது இல்லை. எனக்கு என்ன, நீ நடித்து நல்ல பேர் வாங்கினேன்னா எனக்காக உன் பேர் தானே வரப்போகுது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஆர்டிஸ்ட் வந்து படாத பாடுபட்டார் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா சார்? படாத பாடுபட்டதை காட்டி இந்த காதல் ஓவியம் கண்ணன் வந்து லாங்குவேஜ் தெரியாத பையன். ஓகே. அவர் ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. பெக்மோரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்துட்டு
அந்த பையனை வர அவன் இவன் நல்லா இருப்பான அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து காரில் வந்துட்டு இருக்கும் பாரு. சரி வண்டி நிறுத்திட்டாரு, நான் போய் கூப்பிட்டு வர்றேன் அந்த பையனை. கூப்பிட்டுங்க அப்படின்னு. தமிழ் தெரியாது அப்படின்னா. அப்போ ஹிந்தி தெரியுமா அப்படின்னு. ஹிந்தியில் பேசினேன். இந்த மாதிரி பாரதிய சபா கூப்பிட்றாரு இந்த மாதிரி ஒன்று நடிக்கிறதுக்கா என்னவா அப்படின்னு. அவன் வரான். சரி ஹிந்தியில் தான் பேசிட்டு நான் கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்தோன்னே சரி நேரு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து சரியாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு. நான் சொன்னேன் ராதா போட்டிருக்கீங்க, நீ பேச போடுறோம் நல்லா இருக்குமா அப்படின்னு. ஓ கேரக்டர் தான் நீ பேச முடியும் அப்படின்ட்டாரு. சரி அந்த பையன் மட்டும்தான் சார் இது வரைக்கும் ஒரு அடி திட்டு வாங்காத பையன். ஓகே. ஆமாம், அவர்கிட்ட இருந்து திட்டு வாங்காமல் அடி வாங்காமல் ஒரே ஒருத்தான் அந்த பையன் மட்டும்தான். அந்த படம் சரியாக ஓடலை. அதுக்கு காரணம் என்ன சார்? அவர் மட்டும் அடிக்காததுக்கு இல்லை, அவர் சொன்னதை அப்படியே செஞ்சேன் சார். அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதில் அவன்கிட்ட இருந்துச்சு. ஓகே. என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் என்ன நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னா, அந்த மேக்கப் மேன் வந்து அவர் கண்ணை சுற்றி இந்த கருப்பு வளையம் போட்டு விட்டார். அது இல்லாமலே இப்போ இப்படியும் இப்படி பண்ண ஒரு இப்போ நம்ம கண்ணு குருடு அப்படின்றத வந்து எப்படின்னா இப்படி பார்க்குறது, இப்படி பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும். இதில் வந்து இந்த இதை நான் மேக்கப் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், வேண்டாம் அதெல்லாம் போடாதீங்க நல்லா இருக்காது, சும்மா பண்ண சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அவன் குருடுன்னு தெரியும். அந்த ஒரு காரணம் தான் சார் அந்த பையன் ஃபெயிலானது இல்லை. அதுக்கு பின்னாடி அவன் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு நீ பெரிய ஆளாக இருக்கான், பெரிய லெவலில் இருக்கா அப்படின்னு. ஹீரோயின்ஸ்க்கு வந்து இந்த ஆறில் பேர் வைக்கிறாங்க. ஆமாம், ஆரம்பத்தில் ராதிகாவுக்கு பேர் வச்சார். ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா, ரேவதி, ரமா, அந்த மாதிரி இப்போது ராது அப்படின்னு இந்த மாதிரிலாம் எல்லா பேரும் வச்சாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஆறில் வச்சா ஒரு சென்டிமெண்ட்டை ஃபீல் பண்ணார். ரோஜாவே திருப்பதிக்கு ஒரு படப்பூஜைக்கு அவனுக்கு தெலுங்கு படப்பூஜை. அப்போ ரோஜா நடிக்கணும் போல. அப்போ வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் வைங்க அப்படின்னு. ஏம்மா நீங்கள் யாரும் வைக்கல அப்படின்னு. இல்லை நீங்கள் ஆறில் பேர் வச்சிங்கன்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக ராசியானதுன்னா அதனால் அவர் தான் ரோஜான்னு வச்சது. ஓகே. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் வருது இருக்கு. புரியுது. ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவருக்குமே இந்த நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ஸில் வந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசக்கூடிய படங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களோட படமாக தான் இருக்கும். ஸோ அவருக்கும் அந்த நேட்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். பாண்ட் சார், நாங்கள் இருந்தது வளர்ந்தது எல்லாமே வளர்ந்தது எல்லாமே அது. இந்த சப்பானின்ற கேரக்டர் வந்து எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கு, ஒரு ஆள் இருந்தார். உண்மையாகவே அவர் பேர் சப்பானி? இல்லை சப்பானி இல்லை, பட் சப்பானின்னு நம்ம இது டைட்டிலுக்கு வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸோ அந்த கேரக்டரை இதில் பிடிச்சி போட்டார். போட்ட உடனே இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சப்பானின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது அந்த டைலாக்ஸ் எல்லாம் பின்னாடி வர்றதெல்லாம் சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவர் என்னென்னா ஒரு ஷார்ட் எடுக்கிறாருன்னா அது கடைசி வரைக்கும் அந்த ஷார்ட்டுக்கு ஏதாவது மீனிங் வரனா அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இது பண்ணார். ஓகே. ஒரு சீன் எடுக்கிறாருன்னா அது எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணணும், அது கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை இது சீன் பண்ணினாருன்னா இந்த சீனை தூக்கி எங்கே போட்டாலும் ஃபிட்டினாங்கண்ணா. ஓகே. அந்த மாதிரி தான் இது பண்ணுவார். அதில் தான் இவர் பெரிய கில்லாடி. டிக் 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 படம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் எல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அதை வந்து இன்னும் அமெரிக்கா இதில் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டுருக்காங்க எடிட்டிங் ஸ்டைலு இப்படி தான் வரணும் அப்படின்றக்காண்டி. அப்போ தான் எம்ஜிஆருக்கு ஒரு தடவை கேட்டுக்காரு அலையில் படம் பார்த்தோன்னே, கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு ஷாக்கு, எப்படி அப்படின்னு. ஏன்னா இவர் எடிட்டர்னால இதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்கீங்க, அது இல்லைன்னா இது வச்சுருக்கீங்கன்னு. ஆமாம் அப்படின்னு. அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் இதுதான் கரெக்டான இது, பட் நீங்கள் சூஸ் பண்ண கரெக்டு. எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி நீங்கள் இதில். நான் எடிட்டிங் சான்ஸ் கொண்டு வந்தேன். நான் டேபிளில் உட்காந்து அவரும் படம் பண்ணுவார். ஓகே. அவர் படங்கள் இல்லைன்னா டேபிளில் உட்காந்து அவரும் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நாலேஜபிள்ன்றது அவருக்கும் எடிட் நாலேஜ் இருக்குது, இவருக்கும் எடிட் நாலேஜ் இருக்குது. ஓகே. அந்த ஒரு இதில் ஒரு கதையை 10 விதமாக மாற்றுவார். ஓகே. ஒவ்வொரு இடம் பார்க்கும்போது வித்தியாசம். சப்பானி கேரக்டர் வந்து ரியல் லைஃப் எடுத்த ஒரு கேரக்டர் அப்படின்னு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் இருக்குது சார்? எல்லா கேரக்டருமே அவர் படித்து வந்த கேரக்டர் தான் சார். அதான் வந்து எப்படின்னா கிராமங்களில் எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருக்கும்.
அதெல்லாம் பார்த்து தான் இந்த புதிய வார்ப்புகளெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் அவர் நாலேஜுக்கு வந்த எல்லாத்தையும் தூக்கி இதில் போடுவார். ராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ராஜா சார் வந்து பாக்யராஜ் மேலே பெரிய மரியாதை உண்டு, அது மாதிரி இவருக்கும் பெரிய மரியாதை உண்டு. அந்த மாதிரி இருந்தது வந்து நான் இதில் தான் கேள்விப்பட்டதான் எனக்கு தவிர எனக்கு அதில் அனுபவம் இல்லை. ஓகே. அதே சமயத்தில் பாரதி ராஜா சாருக்கும் இளையராஜா சாருக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி மனஸ்தாபம்? அது வரதான் புருஷன் நாட்டி வர சண்டை தானது. என்னென்ன அதனால் அந்த இதை வந்து நம்ம பெருசு எடுத்தவே முடியாது. அவங்களுக்கு திடீர்னு மாட்டு ஐயோங்கிறது சண்டை இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஒன்று கட்டிச்சு பிறந்துட்டு இருப்பாங்க. நாடோடி தென்றல் படம் ரீரிகார்டு இளையராஜா சார் கதை, அந்த கதையை எடுக்கவே இல்லை. இவர் ஒரு படம் எடுத்துட்டு வந்துட்டார். வந்தோடனே திரும்ப நான் தான் அவங்க அப்போ 2 பேரும் சும்மா 2 பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. தேட்டரை விட்டுக்கு வெளியே இருந்தேன்னு யார் படம் பார்த்தேன் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். என்ன படம் பண்ணிருக்கீங்க என்ன? நான் சொன்ன கதையே வரலன்னு. இல்லைண்ணே இது அப்படி இப்படின்னேன். சரி ஏதோ என்னத்தை நான் வாசிக்கிறேன், ஃபுல் பிக்சருக்கு நான் வாசி ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு. இல்லைண்ணே படம் எடுக்கிற போது ஷூட் பண்ணுற போது உங்களுக்கு மைண்டில் வச்சு தான் சொல்லிகிட்டே இருப்பார், ராஜா பார்த்துவேன் ராஜா பார்த்துவேன். ராஜா பார்த்துவேன் எவ்வளோ பார்த்துப்பேன், பூரா படத்துக்கு நான் வாசிக்க முடியுமா அப்படின்னாரு. இல்லைண்ணே உங்களை நான் இந்த இது பாருங்கள் அப்படின்னு. அதுமாரி அவர் ஷூட் பண்ணுற போது இது கேமராமேனுக்கு இந்த பாரு நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கோங்க, இதை நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன், இதை ராஜா பண்ணிப்பான் அப்படி சொல்லி சொல்லி பிரித்து தான் பண்ணுவார். ஓகே. அந்த மாதிரி அந்த இதில் திரும்ப அது மறுநாள் காலையில் ரீரிகார்டிங் ஃபஸ்ட் சீன் கொண்டு போய்ட்டு அவர்கிட்ட கொடுத்து படம் பார்த்துட்டு அவர் நோட்ஸ் கொடுத்தாரு. ரிஹர்சல் முடிச்சு டேக் போகிறது உண்டு. ஜெயராஜ் பாரதியை கூப்பிடு அப்படின்னாரு. நான் இவர் போய் கூப்பிட்டு இவர் சாணுங்க நான் வாடுறேன் அப்படின்ட்டாரு. அவனே வாசிக்க சொல்லு, அவன் மியூசியில் எடுத்தானே, நான் என்ன பண்ண போகிறேன், நான் படத்தை எடுத்து விட்டேன் வாசிக்க சொல்லி. ஏங்க சொத்து நம்ம சொத்து, என்ன நம்ம பொருள் நம்ம பொருள், இதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இது ஒன்று சரின்ட்டு அங்கே வந்தோடனே முன்னாடி போய் உட்காந்துருந்தார். அந்த ஃபஸ்ட் ரீடிங் வாசித்து முடிஞ்ச உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுத்தாங்க, கேமான்னு அழுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது இதை அந்த ஃபஸ்ட் ரீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பார்த்தா பியானோ தான் கார்த்திக் ராஜா வாசியிருப்பார். அரட்டி எடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ரீல். நடிக்கிறதுக்கு இவருக்கு வந்து ஆர்வம் அதிகம் அப்படின்றப்போ ஆரம்பத்தில் யாரையோ தெரியாதவங்களாம் நிறைய நடிக்க வச்சாரு, அது ஹீரோவாக நடிக்க வச்சாரு. ப்ரொடியூசர்லேருந்து யாருமே மறுப்பு கிடையாது, இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் சார் நடிக்க ஆரம்பிக்கலாம் அந்த டைம்? யாரு? பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் நடிக்க தான் வந்தார். அது பின்னாடி இந்த கல்லுக்குள்ளீரம்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. ஆமாம், டைரக்டர் கேரக்டர் தான். அது பண்ணுற போது அவருக்கு அவருக்கே கொஞ்சம் என்ன ஃபீல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி அதுதான் இப்போ சமீப காலமாக உங்களுக்கு ஒரு படங்கள்லையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய இப்போ இது என்ன ஃபீல் பண்ணாரோ அதை கொண்டு வந்து காமிச்சார். அதில் எல்லோரும் எந்த படமுமே அவருக்கு சோட போகல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறோம். சரி தொழிலை மாற்றினோம், டக்குன்னு டைரக்டர், இதில் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. நடிப்பு சாதாரண விஷயம், இதுதான் கிரியேட்டர் தான் பெரிய விஷயம். புரியுது. ஸோ அதில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டு போயிடலாம். புரியுது. அதே சமயத்தில் பாரதி ராஜா சாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் எப்படி சார் இருந்துச்சு, இந்த சின்ன வயசு? அடிச்சுக்கிறோம். அதாவது எப்படின்னா வீட்டிலலாம் நாங்கள் 7 பேர் மொத்தம், 3 பொண்ணு 4 ஆணுங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரி அவருக்கு 2 பங்கு தான். ஓகே. பேரே நாங்கள் 2 பங்குன்னு வச்சுருவோம். ஏன்னா ஒரு பங்கு கொடுத்தா இப்போ 10 பேர், நான் 7 பேர் இருக்கணும், 7 பேருக்கு ஏதோ கொடுக்குறாங்க அம்மா அப்படின்னா அவருக்கு மட்டும் சண்டை போட்டு 2 பங்கு வாங்குவார். அவன் பேர் 2 பங்குன்னு கெடாயன் அப்படின்னு திட்டுவான் எல்லாருமே. அவனுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க போய் அப்படின்னா சரி விட்டு அப்படின்னா. அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு வித்தியாசமாக வந்தவர். அது மாதிரி ஸ்கூல் டேஸஸ்லேயும் அவர் நடிக்கணும், இது ட்ராமா போடணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பல 6வது படிக்கிறப்போ அது நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு முதல் ட்ராமா போடுறாரு எங்கள் ஸ்கூலில். அவருடைய ட்ராமான்னா அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகும்னா ஏகப்பட்ட அதை ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அனிவர்சரியில் ட்ராமா போடுறாரு இது அப்போ சின்னசாமி ட்ராமா போடுறான் அப்படின்னா அது எல்லாம் வந்துடுவாங்க. பூரா ஃபேமிலி எல்லாம் வந்து உட்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து சார் பேச்சு போட்டியில் நம்பர் 1, கட்டுரை போட்டியில் நம்பர் 1, ஓவிய போட்டியில் நம்பர் 1, அப்புறமேல் ட்ராமாவில் நம்பர் 1, எல்லாத்தையும் ப்ரைஸும் தட்டிட்டு போயிடுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டான சினிமாவை நோக்கி தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும்ல சார் அந்த டைமில்? அவர் அது அப்போ இருந்து சார். அதான் வந்து எப்படின்னா 1963
அப்போ எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து எங்கள் ஊரில் வந்து தேனியில் வந்து இதை கண்டஸ்ட் பண்ணுறாரு டிஎம்கேயில். அப்போ வீடு வீடாக வந்து எல்லாம் ஓட்டு கேட்டு வரும்போது எங்கள் பக்கத்து நெய்பர் ஹவுஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், சூப்பராக நடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வர்றபோது வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன இங்கே ஒரு பையன் நல்லா நடிப்பாராமே அப்படின்னு கேட்குறாரு எஸ்எஸ்ஆர். அப்போ எங்கள் அம்மா வந்து வாடா சின்னசாமி வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா காமிக்கிற அப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ மெட்ராஸுக்கு வந்து என்னை வந்து பாரு உன்னை நடிகனை ஆக்கிறேன் அப்படின்னு. இதை நம்பி தான் மெட்ராஸுக்கு வந்தார். ஓகே. வந்து அவர் பார்க்கவே விடலை. அதுக்கு முன்னாடி தான் அவருக்கு ரோடோட அலைஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறமேல பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சு பைனர் மெட்ராஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் வேலை செஞ்சு எங்கேயோ பண்ணி அப்படியே உருண்டு ஜெயிச்சுட்டு வந்தார். புரியுது புரியுது சார். அந்த நேரம் தான் நான் ஆர்மியை விட்டு வெளியே வந்தேன். நான் ஆர்மியில் 10 வருஷம் 1960 ஜாயின் பண்ணேன். 69, 70 இவர் கொஞ்சம் இங்கே சென்னையில் இருக்கார், ரொம்ப சிரமப்படுறாரு. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம போனால் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்குமே விட்டு ஆர்மி ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து மறுநாளே எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது கவர்மெண்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் பிரிண்டிங்கில். அந்த ஜாப் வச்சு அப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருந்தோம். புரியுது புரியுது சார். பட் உங்களுக்கு ஆர்மி மேலே ஆர்வம் வந்தது அது இப்படி? இல்லை நமக்கு வறுமை தான். என்ன இதை சேவை செய்ய போகல, உண்மையிலே நான் சொல்ல போகிறேன். வறுமையில் தான் கஷ்டப்பட்டேன். ஓகே. 5 ரூபா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. ஓகே. ஸோ அப்படிங்கிற போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டேன். புரியுது புரியுது சார். அதே சமயத்தில் இந்த சின்னசாமி அப்படின்ற ஒரு பேர் வந்து பாரதி ராஜா அப்படின்னு மாறின அந்த ஒரு தருணம் எப்படி? அது சின்னசாமின்றதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் பால் பாண்டியன் தான் கூப்பிட்றோம். பால் பாண்டி ஃபர்ஸ்ட். வீட்டில் வந்து நாங்களாம் பால் பாண்டியன், வெளியில் சின்னசாமி, அதாவது சர்டிஃபிகேட் நேம். அப்புறம் இங்கே வந்த உடனே ராஜா சார் கூட இளையராஜா சார் கூட ராசையா அவர் பேர். ராஜான்னு ஒரு இதில் ட்ரிபிள் கேனில் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் நியூமராலஜி படி நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க 2 பேரும். அப்படி பண்ணுற போது இவர் ராசையான்றதை ராஜா இளையராஜா அப்படின்னு போட்டு மாற்றினாங்க. அப்புறம் ராஜான்னு வச்சோன்னா ராஜான்னு ஏற்கனவே ஒரு டைரக்டர் இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு இளையராஜான்னு வச்சிடலாம் அப்படின்னு மாற்றினாங்க. அப்புறம் இவர் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற போது என் பேர் ஜெயராஜ், என் தங்க ஒருத்தர் இருக்கா அவர் பாரதி, பாரதி என்னையும் சேர்த்து பாரதி ராஜான்னு வச்சுக்கிட்டாரு. அப்போ சொன்னார் பாரதி ராஜா சரியாக இருக்குமா? ஆமாம் ரைட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி மாற்றுறது தான். ஓகே. அதுக்குள்ள அந்த பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்திருக்குல்ல சார், கூட பிறந்தவங்க மேலே அந்த ஒரு 2 பேர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். என் மேலேயும் சரி என் சிஸ்டர் மேலேயும் சரி ரொம்ப பாசமாக இருக்கு. அதனால தான் 2 பேரையும் சேர்த்தேன் பாரதி ராஜா.